இன்னைக்கு 11 மூவி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா படத்துல ஒரு குறை அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும், செகண்ட் ஹாஃப் வந்து அத கவர் பண்ணிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்துச்சு ரிவெஞ்ச் அப்படிங்கிறது. பெஞ்சமின் சைடு அதாவது அந்த ஹீரோவோட சைட்லேருந்து பார்க்க போனா, அந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிறது சரின்னு பட்டாலும், அவனோட இழப்புக்கு, அவனோட வலிக்கு அது சரின்னு பட்டாலும், வன்முறை அப்படிங்கிறது மிக தவறு. கண்டிப்பா அத வந்து பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் சட்டம் பார்த்துக்கும். ஆம், இதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா மியூசிக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்குமே மியூசிக் ரொம்ப சூப்பரா போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா இருந்துச்சு, பட் போர் இல்லை. ஆக்சுவலா வந்து வலி அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்று தானே. இந்த படத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது வலி அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனா அதுக்காக வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும் போது எல்லாருமே ஈக்குவலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்தாலும், மற்றபடி நோன் ஃபேஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்கவுங்க கேரக்டர்ஸை அவங்கவுங்க எடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. 11 படம் பார்த்துட்டு வந்தேன். கண்டிப்பா ஒர்த் டு வாட்ச் இன் தியேட்டர். ஹீரோ செம்மையா பண்ணியிருக்காரு படத்தை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி வேற லெவல். ஓவராலா படம் செம்ம மாசா இருக்கு. சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இந்த மாதிரி இருக்க, அதாவது அஃபெக்ஷனே இல்லாதவங்கெல்லாம் இந்த வந்து பாருங்க, எவ்வளோ அஃபெக்ஷனா இருக்கணும், எவ்வளோ அஃபெக்ஷன் இருக்குன்றது இந்த படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.